மைதிலி விசஸ் நவயுகன். தான் கொலை செய்தது தவறு என்று ஆழ்மனதில் குற்ற உணர்ச்சியுடன் இருந்த சோமன் தன் பேசிய பேச்சிற்கு கண்டிப்பாக தேர்ச்சி பெற மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து தன் அக்காவை காண கிளம்ப முடிவு செய்துவிட்டான். தன்னை தடுத்த ஆதனிடம் தன் மனநிலையை சொல்லி அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தான். ஆதன் அவனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தும் சரியான காரணம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் சோமனை ஊருக்கு செல்ல ஆதன் மறுப்பு தெரிவிக்காமல் அனுப்பிவிட்டான். அதற்கு பின் சோமன் தன் பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கீழே இறங்கி வந்தான். அங்கு அவனது அக்கா வந்திருந்தார். அவள் அக்காவை பார்த்ததும் அங்கிருந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் ஓடி வந்தார். ஒருங்கிணைப்பாளர், சோமன், அக்கா மூவரும் ஒரே இடத்தில் சந்தித்தனர். ஆனால் மூவருக்கும் என்ன பேசுவதென்று தெரியாத அளவிற்கு ஒரு அமைதி நிலவியது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. சோமனின் அக்காவும் ஒருங்கிணைப்பாளரும் முன்னொரு காலத்தில் காதல் செய்தனர். ஆனால் இருவரது இலக்கும் வெவ்வேறாக இருந்ததால் வேறு வழியில்லாமல் பிரிந்து விட்டனர். சோமனின் அக்காவின் பெயர் பூங்குழலி, ஒருங்கிணைப்பாளரின் பெயர் நந்தமருவன். நந்தமருவன் மிகப்பெரிய போராளியாக வேண்டும் என்ற கனவுடன் இந்த அரங்கிற்குள் காலடி வைத்த அதே நாள்தான் சண்டையும் சச்சரவும் போர்களும் இந்த பூமியின் அமைதியை உருகுலைக்க செய்கிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற மிக பெரும் கனவுடன் இந்த அரங்கிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் பூங்குழலி. இருவரின் கனவுகள் வெவ்வேறாக இருந்தாலும் காதல் எப்படியோ முளைத்தது. இந்த காதல் சொற்ப நாட்களுக்கே நிலைத்திருந்தது. பூங்குழலியை அகாடமிக்குள் மறுபடியும் பார்த்த அதிர்ச்சியும், சோமன் பெட்டி படுக்கையுடன் கிளம்பிய காட்சியை பார்த்த அதிர்ச்சியும் ஒரு சேர நந்தமருவனை அடித்தது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ எதுக்கு இங்க வந்த பூங்குழலி? அது இருக்கட்டும், நீ இங்க கிளம்பிட்டப்பா என்று தன் கேள்விகளை ஆச்சரியத்துடன் கேட்டான் நந்தமருவன். நான் என் தம்பியை பார்க்க வந்தேன் என்றாள் பூங்குழலி. நான் என் அக்காவை பார்க்க கிளம்புனேன் என்றான் சோமன். உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் இது என்ன உங்க வீட்டு திண்ணையா என்று கோபத்தில் கத்தினான் நந்தமருவன். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் என்று கோபமாக கேட்டாள் பூங்குழலி. போட்டி முடிகிற வரைக்கும் அவன் இங்க இருந்து போக கூடாது, அப்புறம் அவனை தேடியும் யாரும் இங்க வரக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும் என்று பதில் சொன்னான் நந்தமருவன். ஏன் நான் போக கூடாது? நான் தான் என் போட்டியை முடிச்சிட்டேன்ல என்றான் சோமன். இன்னும் உன்னை யாரும் அகாடமிக்குள்ள எடுத்துக்கலன்னு முடிவு வர்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் என்று பதில் சொன்னான் நந்தமருவன். எப்படியும் நான் பேசின பேச்சுக்கு என்ன தேர்வு பண்ண மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு? என்னை விடுங்க, நான் ரொம்ப இல்ல, என்னை விட்டுருங்களேன் என்று திக்கி திணறி பேசிக் கொண்டிருந்தான் சோமன். அப்படி என்னடா பேசின என்று பூங்குழலி சோமனை கேட்க, நான் போகும்போது சொல்றேன், கிளம்புவோம் வாக்கா என்று தன் அக்காவை கூட்டிக் கொண்டு கிளம்பினான் சோமன். சோகமாய் சென்ற சோமனை தடுத்து நிறுத்திய நந்தமருவன், டே, அறிவு இருக்கா உனக்கு? 4 வருஷம் கழிச்சு உங்க வம்சத்துல இருந்து நீ இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்க. நீயாச்சும் தயவு செஞ்சு இருந்து இங்க ஜெயிச்சுட்டு உள்ள வாடா என்றான் நந்தமருவன். ஹேய், என்ன குத்தி காட்டி பேசுறியா என்று நந்தமருவனிடம் கேட்டுவிட்டு, டே சோமா, உனக்கு என்னடா ஆச்சு என்று அதட்டல் மொழியில் கேட்டாள் பூங்குழலி. உன் தம்பி 3வது சுற்று வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்கான். அவன் போட்ட சண்டையை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க. இப்ப என்னடானா கிளம்புற நீங்க வந்து நிக்கிறான் என்றான் நந்தமருவன். ஏண்டா இங்க இருந்து கிளம்பி வர? ஏன் அப்படி முடிவு பண்ண என்று சோமனிடம் பூங்குழலி கேட்டாள். அக்கா, நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்கா என்று மெல்லிய துணியில் சோமன் குற்ற உணர்ச்சியில் பேசினான். அதுக்காகவாடா இங்க இருந்து கிளம்ப போற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உன் குடும்பத்துல யாருக்காவது அறிவு இருக்கா இல்லையா என்று நந்தமருவன் வினவ. இதோ பாரு நந்தா, தேவையில்லாம பேசாத. உனக்கு என்ன, அவன் இங்க இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடு, நான் அவன்கிட்ட பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன் என்று கோபத்தில் கடித்தாள் பூங்குழலி. உன்னை நம்பி நான் எப்படி அனுப்புறது என்று நந்தமருவன் வினவ. உனக்கு வேற வழி இல்ல நந்தா, நம்பிதான் ஆகணும் என்று பூங்குழலி பதில் கூறினார். இதை கேட்ட நந்தமருவன் வேறு வழியின்றி அவர்கள் இருவருக்கும் சிறப்பு அனுமதி கொடுத்தான். அங்கு அருகில் இருந்த ஒரு டீ கடைக்கு சென்ற இருவரும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடித்தனர். உனக்கு என்னதாண்டா பிரச்சனை என்று சோமனிடம் பூங்குழலி வினவ. எனக்கு இந்த மாதிரி இடம் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியும் ஏதோ என்னவோ சமாளிச்சு போட்டியில கலந்துகிட்டு 3வது போட்டி வரைக்கும் வந்திருக்கேன். நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சுக்கா. மறுபடியும் அத்தனை பேர் முன்னாடி அவ்வளவு கம்பீரமா பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. கிடைச்ச இடத்தை தவற விடக்கூடாதுன்னு தான் அமைதியை விரும்புற என்னாலும் வாழ முடியும்னு அங்க இருந்த லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி சொல்லிட்டேன் என்று பதில் சொன்னான் சோமன். நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. இதுதான் நீதி, இதுதான் உன்னோட விதி. இப்படிதான் நம்ம போகணும்னா இப்படிதான் போய் ஆகணும். சோமா, கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. இன்னைக்கு 1,00,000 பேர் நீ பேசுனதை கேட்டிருக்காங்க. நாளைக்கு கோடி பேர் உன் பேச்ச கேட்கலாம். அதுல 1,00,000 பேர் உன் பின்னாடி வரலாம். என்னால எதை சாதிக்க முடியாம போச்சோ அதை கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்காவது இங்க இருடா என்றாள் பூங்குழலி. ஆனா அதுக்கு நான் தேர்ச்சி பெறணும்ல
நான் பேசினதுக்கு கண்டிப்பா அவங்க என்ன வெளியே துரத்திடுவாங்க. ஏற்கனவே போட்டி ரொம்ப வலுவா இருக்கு. ஒரு பக்கம் மைதிலி, இன்னொரு பக்கம் நவயுகன், அது போக இன்னும் யாரும் ஆதனோட டிராகன் ஸ்பிரிட்ட பார்க்கல. கண்டிப்பா அவன் சண்டை போடும்போது அந்த ஸ்பிரிட்டை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ நான்லாம் ஒரு ஆளா கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேன் என்றான் சோமன். நீ தான் ஜெயிச்சிட்டேல, அதனால நீ இரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கலாம். தேர்வானா நல்லது, தேர்வாகலைனா பரவாயில்ல என்றால் பூங்குழலி. இதை கேட்டு சோமனும் மனம் தளராது ரிசல்ட்டுக்காக காத்திருக்க முடிவு செய்தான். நீயும் இருக்கியாக்கா? நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் என்று கேட்டான் சோமன். நான் உள்ள உன் கூட இருக்க முடியாது, நீ வெளியே என் கூட தங்க முடியாது. ஒன்னு பண்றேன், நான் இங்க வெளியே தங்கிக்கிறேன். பார்வையாளர்களோட பார்வையாளரா உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். இது ஓகேவா என்று கேட்டால் பூங்குழலி. சரி, அப்படியே செய்யலாம், நீ பாத்திரு என்று புன்னகையுடன் மீண்டும் உள்ளே வந்தான். இரவு அப்படியே கழிந்தது. ஒரு பெரும் சங்கு சத்தம் அங்கிருந்து அனைவரையும் எழுப்பியது. ஆதன் அதற்கு முன்பே எழுந்து தன் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தான். சோமன் அப்போதுதான் எழுந்திருந்தான். சோமனுக்கு மனதில் ஏதோ ஒன்று கனம் கொண்டிருந்தது. ஆதனுக்கு போட்டியின் பதட்டம் சற்று இருந்தது. போட்டிக்கு முன் ஆதனுக்கு வாழ்த்து கூற சோமன் முடிவு செய்தான். ஆனால் எழுந்து வந்து வெளியே பார்க்கும் போது அங்கு பலர் நடமாடிக்கொண்டிருந்தனர். இதற்கிடையில் ஆதனுக்கு வாழ்த்து கூறினால் அவனது அடையாளம் அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்று போகாமல் தன் ரூமிலேயே இருந்து விட்டான் சோமன். போட்டி நேற்று விட்ட இடத்திலிருந்து தொடங்க சில மணி நேரங்கள் மட்டுமே இருந்தது. அனைவரும் மைதானத்திற்கு வருகை தந்தனர். போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் என்று அந்த மைதானத்தை ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்திருந்தனர். நேற்று நடந்த சண்டையின் ரத்தங்களோ பிணங்களோ அங்கு இல்லை. அவற்றை நேற்று இரவே அப்புறப்படுத்திவிட்டனர் அந்த அகாடமியின் மூத்த மாணவர்கள். அகாடமியை மறுபடியும் சுத்தமாக பார்ப்பது ஒரு பயம் கலந்த சந்தோஷத்தை சோமனுக்கு கொடுத்தது. அதற்கு காரணம், நேற்று இவ்வளவு சுத்தமாக இருந்த அதே மைதானம் சில மணி நேரங்களிலேயே இரத்தத்தாலும் பிணத்தாலும் சூழ்ந்திருந்ததால் தான். போட்டி ஆரம்பித்தது. அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர சோமன் ஊருக்குள் செல்லாமல் அங்கு இருப்பதை ஆதன் கவனித்தான். சோமனை பார்த்து முகமுடி அணிந்தபடியே மெல்லிய புன்முறுவல் செய்தார். இப்படியே 6-7 சண்டைகள் முடிவடைந்திருந்தன. சுத்தமாக இருந்த மைதானம் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தக்கரை பார்த்தது. அது சோமனுக்கு சற்று மன வருத்தத்தை கொடுத்தது. அடுத்த போட்டி அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போட்டி. மைதிலியும் நவயுகனும் நேருக்கு நேர் சண்டை போட்டுக் கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவித்தனர். அங்கு இருந்தவர்கள் அனைவருமே இந்த ஒரு போட்டிக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தனர். அதற்கு காரணம், இந்த இருவரின் புகழும் பலமும் பலரை கவர்ந்திருந்தது. நவயுகன் மிகப்பெரிய சண்டைக்காரன். சிறு வயதிலேயே ஸ்பிரிட் அவேக்கிங் செய்த மிக பெரும் பலசாலி. அதே சமயம் மைதிலி ஸ்பிரிட்டுகளிலேயே அதிகபட்சமாக மதிக்கப்படும் ஒரு பீனிக்ஸ் ஸ்பிரிட். அந்த பீனிக்ஸ் ஸ்பிரிட்டை அவேக் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வெறும் 5ஆம் நிலை உடலை வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை செய்திருந்தது மைதிலியின் புகழை உலகத்தாருக்கு எடுத்துரைத்திருந்தது. ஆதனுக்கு அந்த அறிவிப்பு சற்று எரிச்சலாக இருந்தது. ஏனென்றால் தன்னை ஏமாற்றிய தன் முன்னாள் காதலிக்கு நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதால் மைதிலியுடன் தான் தன் போட்டி போட வேண்டும் என்று நினைத்தான். அட்லீஸ்ட் என கீழ்த்தரமா நினைச்ச அந்த நவயுகன் கூடவாது எனக்கு சண்டை போட வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் என்று கூறி தன் கையை பக்கத்தில் இருந்த டேபிளில் குத்தினான் ஆதன். மனதளவில் பெரும்பாலானோர் இருவருமே தேர்ச்சி பெற்று உள்ளே நுழைய வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டனர். ஆனால் பலர் ஒருதலை பட்சமாக நவயுகனோ அல்லது மைதிலியோ தான் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தனர். பார்வையாளர்களுக்கு மத்தியில் போட்டியில் யார் ஜெயிப்பார்கள் என்ற பெட்டிங் நடந்து கொண்டிருந்தது. இருவரின் தலை மீதும் பல ஆயிரங்கள் பெட்டிங் செய்யப்பட்டிருந்தது. அரங்கமே கைதட்டலில் அதிர்ந்து போனது. யார் ஜெயிப்பார், யார் தோற்பார் என்று பல ஆவலான எதிர்பார்ப்புகள் அங்கு சூழ்ந்திருந்தது. போட்டி தொடங்கப்படுகிறது என்ற அந்த மணி அடித்தவுடன் இருவரும் ஒரே சமயத்தில் தங்கள் ஸ்பிரிட்டை அவேக் செய்தனர். அந்த சக்தி அங்கிருந்த அனைவரையும் வாயை பிளக்க செய்தது. இருவரும் தங்கள் முதலடியை பரிமாறிக்கொள்ள ஓடி வந்து இருவரது வாளும் மோதின. அந்த மோதலில் ஏற்பட்ட அதிர்வில் அந்த அரங்கமே ஒரு 2 நொடி அதிர்ந்தது. இந்த போட்டி தொடங்கிய ஒரு சில வினாடிகளிலேயே மிகவும் சூடு பிடித்ததாக அனைவரும் கருதினர். இருவரும் தங்களது பயிற்சியில் கற்றுக்கொண்ட மொத்த வித்தைகளையும் இங்கு காட்ட அதை கண்ட அனைவரும் கண்ணில் ஒத்திக் கொண்டனர். இந்த சண்டையை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த பூங்குழலி தன் தம்பி ஏன் இவ்வளவு ஆணித்தனமாக தன் தோல்வியை நினைத்து வருத்தப்பட்டான் என்று அந்த சண்டையை வைத்து புரிந்து கொண்டாள் பூங்குழலி. சோமனுக்கு அந்த சண்டையை பார்ப்பதற்கு துளி கூட விருப்பமில்லை. சண்டை போடுபவர்கள் இருவருமே ஆதனின் எதிரிகள். அதனால் அவர்கள் ஜெயிக்க வேண்டும், இவர்கள் ஜெயிக்க கூடாது என்று அவன் ஒருதலை பட்சமாக நினைக்கவே இல்லை. மறுபக்கம் இருவரது பலம் எது, பலவீனம் எது என்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் ஆதன். நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 500 லிருந்து 600 பேர் வரை கொன்று குவித்திருந்தான் நவயுகன்.
மைதிலியோ 300 - 400 பேர் வரை கொன்று குவித்திருந்தாள். இப்படிப்பட்ட 2 மாவீரர்கள் நேருக்கு நேர் சண்டை போடுவதை உலகமே பார்த்து வியந்தது. சண்டையின் நிலைமையை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்தே நவயுகனுக்கு வெற்றிகரமாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் மைதிலிக்கு சற்று கடினமாகத்தான் இருந்தது அந்த போட்டி. நவயுகன் போன்ற ஒரு 9ஆம் நிலை வீரனுடன் சண்டை போடுவது மைதிலி போன்ற ஒரு 5ஆம் நிலை வீராங்கனைக்கு கண்டிப்பாக கடினமானதாகத்தான் இருக்கும். இருப்பினும் தான் கஷ்டப்படுவதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் போராடிக் கொண்டிருந்தாள் மைதிலி. ஆதனுக்கு இது நன்றாக புரிந்தது. தான் யாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தானோ அவளை விட தன்னை யார் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் பலசாலியாக இருப்பதை உணர்ந்தான் ஆதன். நேற்று முழுவதும் காயம்படாத மைதிலி இன்று கையில் மற்றும் காலில் மிகப்பெரிய வெட்டுகளை வாங்கினார். நேற்று பல வெட்டுகளை வாங்கிக் கொண்டு பல பேரை கொன்று குவித்துக் கொண்டிருந்த நவயுகன் இன்று ஒரு பெரிய கடினமான போட்டியாக இது எண்ணாமல் சுலபமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அது தீவிரமாக சண்டை நடந்து கொண்டிருந்தது. இதில் எப்படியாவது ஜெயித்து அட்டோரியனை மகிழ்விப்பதோடு தான் வலிமையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று மைதிலி வைராகியமாக இருந்தாள். அதுபோக முகமுடி போட்டுக் கொண்டிருக்கும் மனிதன் ஆதனாக இருக்கும் பட்சத்தில் தான் ஏன் ஆதனை வேண்டாம் என்று சொன்னாள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். எவ்வளவு தீவிரமாக தன் சக்திகளை எடுத்துக்கொண்டு வாள் வீசினாலும் சுலபமாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தான் நவயுகன். மைதிலியின் பீனிக்ஸ் சக்தி மெல்ல மெல்ல அதன் வலுவை இழக்க தொடங்கியது. இதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தாள் மைதிலி. என்னமா முடியலையா? இப்படியே பாவம்னு விட்டுறேன், ஓடி போயிரு, இனிமே இந்த பக்கம் வந்துடாத என்று கேலி செய்து சிரித்தான் நவயுகன். சத்ரபதியும் ராஜகுரு நெடுமுடியும் ஹரியுகனும் மற்றும் பல ராஜகுருக்களும் ஆசிரியர்களும் மைதிலியின் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருவதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர். என்ன சத்ரபதி, உங்க பொண்ணோட வலு குறைஞ்சிட்டே வருது போல இருக்கு, போய் அவளை தாங்கி பிடிச்சு தோல்ல போட்டு தூங்க வைங்க, பாவம் குழந்தைக்கு வலிக்க போகுது என்று கேலி செய்து சிரித்தான் ஹரியுகன். சத்ரபதிக்கு இப்போது அவள் தோற்று விடுவாளோ என்ற அச்சமும், அதே சமயம் தன் மகள் மரணமடைந்து விடுவாளோ என்ற அச்சமும், அதுபோக ஹரியுகனும் மற்றவர்களும் கேலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமோ என்ற வலியும் ஒன்று சேர்ந்து நெஞ்செழுத்தத்தை கொடுத்தது. தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு மெல்ல அங்கிருந்து சாய்ந்து விழுந்தார் சத்ரபதி. இதை பார்த்த அனைவரும் பதறியடித்து அவரை தூக்க முயன்ற போது கீழிருந்து இதை கவனித்த நவயுகன், என்ன உங்க அப்பா உனக்கு முன்னாடியே போயிடுவார் போல என்று கேலி செய்து சிரித்தான். தலையை திருப்பி பார்த்த மைதிலி அங்கு என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு தன் அப்பாவை நோக்கி ஓடினார். அரங்கமே முணுமுணுக்க ஆரம்பித்தது. அவன் பொண்ணு தோத்துக்கு போக போறான்னு தெரிஞ்சு எப்படி ஆக்டிங்கா கொடுக்கிறான் பாத்தியாந்தாலே என்று பலரும் பலவிதமாக வசைபாடினார்கள். இந்த வகை சொற்கள் சத்ரபதியின் காதுகளில் மெல்ல விழுந்தது. தட்டு தடுமாறி, நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வாமா, என்னை பத்தி கவலைப்படாத என்று கத்தினார் சத்ரபதி. இதை கேட்ட மைதிலி வேறு வழியில்லாமல் கலங்கிய கண்களுடன் சண்டைக்கு மீண்டும் திரும்பினாள். ஆனால் ஏற்கனவே அவள் வலுவிழந்து இருந்ததாலும் மேலும் தன் அப்பாவை அப்படி பார்த்த சோகம் அவள் மனதை அழுத்தியதாலும் வெகு நேரம் அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. தீவிரமாக இருவரும் சண்டை தொடர்ந்தது. தன்னால் முடிந்தளவு வெற்றியை தன் பக்கம் திருப்ப பாடுபட்டாள் மைதிலி. ஆனால் உடம்பில் ஏற்பட்டிருந்த காயங்களின் வழியில் துடித்தபடி முற்றிலும் வலுவிழந்து மயங்கி விழுந்தாள். இந்த போட்டியில் மைதிலி தோல்வி அடைந்திருந்தாலும் மைதிலியின் விடாமுயற்சியை கண்டு அனைவரும் வியந்தனர். அதே சமயம் நவயுகன் சாதாரண வீரன் அல்ல என்பதையும் உணர்ந்து கொண்டனர். இருவரில் யார் அகாடமிக்குள் கால் எடுத்து வைக்கப் போகிறார்கள்? சக்தியை காட்ட தயாரானான் ஆதன். நவயுகனுடன் நடந்த சண்டையில் மைதிலி வலு இழந்து சண்டையில் தோற்று உயிர் பிரிந்து தன்னை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போய்விடுவாளோ என்ற அச்சத்தில் சத்ரபதிக்கு நெஞ்சுவலி வந்தது. இருப்பினும் அங்கு இருந்தவர்கள் சத்ரபதி நெஞ்சுவலியில் துடிப்பதை பார்த்து அவர் மகளை காப்பாற்றும் நாடகம் இது என்று ஏளனம் செய்தனர். தன்னை பொருட்படுத்தாமல் சண்டை போடுமாறு மைதிலியிடம் சத்ரபதி கேட்டுக்கொண்டார். ஆனால் முன்னமே வலுவிழந்திருந்த மைதிலி சில நிமிட சண்டைக்கு பிறகு பல வெட்டுக்காயங்களுடன் மயங்கி விழ நவயுகன் இந்த போட்டியில் வெற்றியாளனாக கருதப்பட்டான். ஆயினும் நவயுகனுக்கு மைதிலியை கொல்ல வேண்டும் என்ற வெறி வந்தது. நீ தோத்துட்ட, ஆனா உன்னை தோக்கடிச்சதுக்கான அடையாளம் என்ன இருக்கணும் என்று தன் பயங்கரமான துணியில் தான் மைதிலியை கொல்லப்போவதை தெரிவித்தான் நவயுகன். இதை கேட்டு பதட்டமடைந்த அங்கிருந்த அட்டோரியன், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது என்று அந்த மைதானத்திற்குள் நடந்து வந்தான். அந்த மைதானம் சண்டைக்கான களம் என்ற துணியிலிருந்து மாறி மிகவும் ஒழுங்கற்று போர்க்களமாக மாறியது. அரங்கத்திலிருந்து சில சேவகர்கள் சத்ரபதி அருகில் இருந்த மருத்துவ கூடத்திற்கு சென்றனர். மைதிலியை தாங்கி பிடித்துக் கொண்டு, நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்ட, அதனால நீ பலசாலி ஆயிட்டான்னு நினைச்சுக்காத,
மைதிலியோட மொத்த சக்தியும் பத்தி உனக்கு தெரியாது என்றான் அட்டோரியன். என்ன பெரிய மொத்த சக்தி? நவயுகன் மாதிரி ஒரு மொக்க பீஸ் கிட்டேயே அடி வாங்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வேற என்ன பெருசா கழட்டியிருப்பா என்று சோமன் கத்தினார். சோமனா இவ்வாறு பேசியது என்று ஆதன் சற்றென்று திரும்பி பார்த்தான். இது நவயுகன் அட்டோரியன் இருவருக்குமே பெரும் கோபத்தை கொண்டு பண்ணியது. டேய், ஒருத்தனோட தலையை வெட்டிட்டா நீ பெரிய ஆளாயிருவியா? நான் 100 பேருக்கு மேல கொண்டிருக்கேன்டா. எங்க பேசுறோம் என்ன பேசுறோம்னு பார்த்து பேசு. உன்னெல்லாம் அடிக்கிறது எனக்கு தான் அசிங்கம் என்று கேலி செய்து சிரித்தான் நவயுகன். நீ ஏன் கூட எல்லாம் மோத வேணாம், இதோ உட்கார்ந்துருக்கான் பாரு முகமுடி போட்டுட்டு, அவங்க கூட முடிஞ்சா சண்டை போடுறா பாக்கலாம் என்று திமிராய் பேசினான் சோமன். ஆதனுக்கு நடப்பது ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இப்படி சோமன் தன்னை கோர்த்து விடுகிறான் என்று ஆதனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை. ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்டால் ஆதன் யார் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். அதனால் ஒன்றும் செய்யாமல் அதே சமயம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தபடி இருந்தான் ஆதன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், அவன் என்ன பெரிய இவனா? தான் யாருங்கிறத காட்டுறது கூட வக்கு இல்லாம முகமுடி போட்டு உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு ஏன் இவ்வளவு பேர் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க என்று அட்டோரியன் திமிராய் கேட்க, டேய் போய் உன் பொண்டாட்டிக்கு மருந்து போட்டு விடுறா, அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி அடி வாங்கி சாகாத என்று திமிராய் பேசினான் ஆதன். போட்டியாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சிறப்பு விருந்தினர்களில் ஒருவர் மகாபிரபு சத்ரபதி மாரடைப்பு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதால் சண்டை 1 மணி நேரத்திற்கு தள்ளி போடப்பட்டுள்ளது. இடைப்பட்ட நேரத்தில் போட்டியாளர்கள் யாரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாமல் தங்களுக்கு தேவையான புத்துணர்ச்சி பானம் ஏதும் வாங்கி அருந்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதையும் மீறி யாரேனும் வம்பு செய்தால் அவர்களை இந்த அகாடமி நிரந்தரமாக தடை செய்துவிடும். நன்றி என்று நந்தமருவன் ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டு நகர்ந்தான். இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து ஏதும் பேசாமல் அமைதி காத்தனர். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய அட்டோரியன் மைதிலிக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து சற்று புத்துணர்ச்சி பானமும் கொடுத்து மயக்கத்திலிருந்து எழுப்பினார். சத்ரபதி, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் என்று ஏங்கி கேட்டார். மன்னிக்கணுங்கயா, உங்க பொண்ணு ஒரு போட்டியாளர். அவங்க போட்டி முடிகிற வரைக்கும் எங்கேயும் வர முடியாது. அதே மாதிரி அவங்க வந்துதான் ஆகணும்னா அவங்க இந்த போட்டியிலிருந்து விலகிக்கிறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியம் என்றான் நந்தமருவன். வேண்டாம் வேண்டாம், இது அவ பல நாள் கனவு. அவ ஜெயிக்கணும், அவ கனவு நிறைவேறணும் என்றார் சத்ரபதி. ஆதன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து சோமனை நோக்கி சென்றான். சோமனின் அருகில் சென்று உட்கார்ந்து விட்டு, ஏன்டா அப்படி பண்ண என்று கேட்டான் ஆதன். நான் எதுவும் தப்பா பண்ணல, சரியாதான் பண்ணிருக்கேன். உன் மனசுல தைரியம் இல்லைன்னா சொல்லிரு என்று மிகவும் கடுமையான துணியில் பேசினான் சோமன். டேய், என்னடா இப்படி பேசுற, என்னாச்சு உனக்கு என்று கேட்டான் ஆதன். சோமன் பதில் ஏதும் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். டேய், ஏதாச்சும் சொல்றா என்று ஆதன் மீண்டும் கேட்டான். புத்துணர்ச்சி பானம் வேணுமா என்று சோமன் கேட்க, என்கிட்ட காசு இல்ல என்றான் ஆதன். ஆதன் அப்படி சொன்ன உடனே தனது இடதுபுறம் இருந்த ஒரு புத்துணர்ச்சி பானத்தை எடுத்து ஆதனிடம் கொடுத்தான். எப்படா என்று ஆதன் கேட்க, சோமன் மெல்ல திரும்பி தன் குறும்பு சிரிப்பை காட்டினான். அட பாவி, திருடிட்டு வந்துட்டியா என்று சோமனை பார்த்து ஆதன் கேட்க, சோமன் சிரித்துக் கொண்டு ஆமாம் என்று தலையாட்டினான். எப்படா என்று ஆதன் கேட்க, எங்க ஊர்ல என்ன ஷேடோ சோமன் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னோட நிழலை விட வேகமா செயல்படுவனா என்று சோமன் பதில் கூறினான். அதுக்குன்னு திருடுவியா என்று சோமனிடம் கோபமாக பேசினான் ஆதன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. இது என்னோடது, இதை நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் திருட்டு. என்னோடத என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு என்கிட்டே மறுபடியும் விக்கிறது தான் திருட்டு. அவங்கிட்ட இருந்து என்னோடத நான் எடுத்துக்கிறதுக்கு பேரு திருட்டு இல்ல, அதுக்கு பேரு திருப்பி எடுக்கிறது என்று கூறினான். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குவா? கேளு. நீ உண்மையாவே கோமாளியா இல்ல கோமாளி மாதிரி நடிக்கிறியா என்று ஆதன் கேட்டான். சொல்லுவடா சொல்லுவேன், உனக்காக வேலை மனக்கட்டு புத்துணர்ச்சி பானை எடுத்துட்டு வந்து கொடுத்தன்ல, இதுவும் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவேன். நீ அப்படிலாம் கஷ்டப்பட்டு குடிக்க நான் கொடுத்துரு என்று சொல்லி ஆதனிடமிருந்து அந்த புத்துணர்ச்சி பானத்தை புடுங்கி கொண்டான் சோமன். என்னடா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற, நீ என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையில கோர்த்து விட்டுருக்க தெரியுமா? நான் அதையே சாதாரணமா எடுத்துக்கிட்டேன், அது மாதிரி கடந்து போக வேண்டியதுதானே என்று ஆதன் சிரித்துக் கொண்டே கூறினான். லாஜிக்கா பேசுறியா என்று சோமன் கேட்க, எஸ் பாஸ் என்று ஆதன் சிரிக்க, அந்த லாஜிக்ல தண்ணி எடுத்து ஊத்தி அழிச்சிருவேன் என்று போலியாக கோபித்துக் கொண்டான் சோமன். சத்ரபதியின் உடல்நிலை சற்று தேர சிறப்பு விருந்தினர்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு மெல்ல அழைத்து வரப்பட்டார். அவரது இருக்கையில் அமர்ந்தார். என்ன சத்ரபதி, செத்து பொழைச்சு வந்திருக்கீங்க போல, உங்க பொண்ணு மாதிரிய என்று கேலி செய்து சிரித்தார் ஹரியுகன். எங்க பரம்பரையில செத்து பொழைக்கிறது ஒன்னும் அசிங்கம் இல்ல. போட்டிக்கு வந்தா செத்து போயிருவோமோன்னு பயந்து ஓடி போறதுதான் அசிங்கம், உங்க 2வது பிள்ளை மாதிரி என்று பதிலுக்கு தாக்கினார் சத்ரபதி.
சத்ரபதியின் பேச்சை கேட்டு ஹரியுகனின் முகம் மாறியது. ஏதும் பேசாமல் அமைதியாகிவிட்டார். தாமதத்திற்கு மன்னிக்கவும், போட்டிகள் மறுபடியும் ஆரம்பமாகிறது என்று நந்தமுருகன் போட்டியை தொடங்குவதற்கான அறிவிப்பை கொடுத்தான். இந்த போட்டி எதிர்பாராத 2 பேருக்கு நடுவில் நடக்கப் போகும் போட்டி. இப்போது கார்முகில் கதிரவனுக்கும் முகமுடி வீரனுக்கும் இடையேயான போட்டி என்று அறிவிப்பு வந்தது. முகமுடி வீரன் என்று அறிவிப்பாளன் குறிப்பிட்டது ஆதனைத்தான். என்னதான் கார்முகில் கதிரவன் மிகவும் வலிமை மிகுந்த வம்சத்திலிருந்து வந்தவனாக இருந்தாலும் நடந்த சச்சரவில் அனைவரது கவனமும் ஆதன் மீது இருந்தது. ஆதனின் முகமுடி கிழிந்து அவன் யார் என்ற உண்மை இந்த உலகம் அறியுமா என்று அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பேச்சு பேசியவனின் திறமை எப்படி இருக்கிறது என்று பார்க்க நவயுகனும் அட்டூரியனும் ஆவலாக இருந்தனர். முதல் 2 சுற்றுலையும் அந்த எட்டப்ப வம்சத்தை சேர்ந்தவன் கூட இருந்ததுனால தப்பிச்சிட்டான். இந்த முறை தனியா சண்டை போடணும், கண்டிப்பா தோத்து போயிட்டு அந்த முகமுடியை தூக்கி போட்டுட்டு ஓட போறான் பாரு என்று ஆதனை ஏளனமாக பேசினாள் மைதிலி. முகமுடி வீரன் பெயரை கேட்டவுடன் சிந்து முன்னேறி வந்து போட்டியை காண ஆவலாக இருந்தாள். முகமுடி அணிந்திருப்பது ஆதன் தான் என்று ஓரளவு கணித்திருந்த சிந்து போட்டியை மிகவும் ஆவலுடன் உற்று நோக்கி கொண்டிருந்தாள். ஆதன் மிகவும் அற்புதமான சண்டைக்காரன் என்று சிந்துவுக்கு தெரியும். ஆனால் ஆதனின் முழு சக்தி என்னவென்று சிந்துவுக்கு தெரியாது. ஆகையால் மிகவும் ஆவலுடன் சண்டையை எதிர்நோக்கி காத்திருந்தான். ஆதன் களத்தில் வந்து தன் உடலை சற்று லேசாக்கி கொண்டு மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தான். நீ என்னதான் சீன் போட்டாலும் தோத்து போக போறது உறுதி, எதுக்கு தேவையில்லாம சீன் போடுற என்று அட்டூரியன் ஆதனை கேலி செய்து கத்தினார். தப்பி தவறி ஜெயிச்சிட போற, அவங்கிட்ட வாங்குற அடியில அப்படியே போயிரு, பெருசா வழி இல்லாம செத்து போயிடுவ. ஆனா ஜெயிச்சு வெளியே வந்து என் கண்ணுல போட்ட உன்னை நான் துடிக்கி வச்சு செய்வேண்டா என்று மறுபடியும் தன் திமிர் பேச்சை பேசினான் நவயுகன். கார்முகில் கதிரவன் எந்த வெட்டி பேச்சும் பேசாமல் மௌனமாய் நின்று கொண்டிருந்தார். போட்டி தொடங்குவதற்கான மணி அடித்தது. இருவரும் எடுத்தவுடன் ஸ்பிரிட்டை அவேக் செய்யவில்லை, மாறாக கால் சண்டையை முதலில் செய்தனர். ஆதன் முதலாவதாக தன் சண்டையை தொடங்க கார்முகில் காத்திருந்து தாக்குதல்களை தடுத்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தினர் சற்று நிதானம் இழந்தனர். என்னடா டொங்குன்னு இப்படி பொறுமையா அடிச்சிட்டு இருக்காங்க, பாக்குறதுக்கே போர் அடிக்குது. இவனுங்க கிட்ட எல்லாம் ஸ்பிரிட் இருக்கா இல்லையா, ஏன் மசன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்று கூட்டத்தில் ஆங்காங்கே இருந்தவர்கள் அவர்களது ஆட்டத்தை பற்றி விமர்சனம் செய்தனர். தன் தந்தையின் வாளை எடுத்துக்கொண்டு கார்முகில் கதிரவனை தாக்க விரைந்தான் ஆதன். தன் கண்களை மூடி ஒருநிலைப்படுத்திக் கொண்டிருந்த கார்முகில் கதிரவன் தன் மஞ்சள் சிங்க ஸ்பிரிட்டை திடீரென்று அவேக் செய்து ஓடி வந்த ஆதனை எட்டி நெஞ்சில் மிதித்தான். அரங்கமே எழுது நின்று கைதட்டியது. இவ்வளவு நேரம் ஒன்றும் இல்லாமல் சப்பையாய் போய்க் கொண்டிருந்த சண்டை சூடு பிடித்தது என்று ஆங்காங்கே சிலர் பேசிக் கொண்டனர். இந்த கணத்தில் அனைவரும் கார்முகில் கதிரவன் தான் இந்த போட்டியில் வெல்லப் போகிறான் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர். மைதிலியும் அட்டூரியனும் ஆதனை பார்த்து சிரித்தனர். இப்பவே எந்திரிச்சு ஓடி போயிரு, இதெல்லாம் பெரியவங்க சண்டை போடுற இடம், ஒழுங்கா ஓடி போயிரு, 6 வருஷம் கழிச்சு வா, குழந்தைங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போ, அதுக்குதான் நீ எல்லாம் லாய்க்கு என்று கேலி செய்தான் நவயுகன். கதிரவன் எந்த பேச்சும் இல்லாமல் தன் மஞ்சள் சிங்க ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டு ஆதனை மேலும் தாக்கத் தொடங்கினான். ஆதன் அப்போது வரை எந்த சக்தியும் வெளிப்படுத்தாமல் தன் அப்பாவின் வாளை மட்டுமே வைத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அதுவே அந்த சமயத்தில் அவனுக்கு போதுமானதாக இருந்தது. இருந்தாலும் அவனால் திருப்பி அடிக்க முடியவில்லை. ஒப்பீட்டளவில் கார்முகில் கதிரவன் ஆதனுக்கு சமமாக மட்டுமே சண்டை போட முடிந்தது. என்னடா பண்ற நீ, எந்திரிச்சு போய் ஒழுங்கா சண்டை போடு, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் காது வரைக்கும் வாய் இருக்கு, கண்டதை பேசிட்டு இருக்காங்க, உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி விடு, அவன் வந்து இவன் வாயிலேயே எட்டி 4 மீதி மிதிச்சாதான் இவனுக்கு அறிவு வரும் என்று சோமன் அங்கிருந்து ஆதனை பார்த்து கத்தினான். ஆதன் தனக்குள் இருக்கும் பச்சை திரவ வாயுவை அப்போதைக்கு வெளிக்கொண்டு வந்து கார்முகில் கதிரவன் மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த குத்தினால் 200 மீட்டருக்கு அப்பால் சென்று விழுந்தான் கார்முகில் கதிரவன். கூட்டத்தில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. என்ன திடீர்னு என்னமோ சக்தி வெளியே கொண்டு வர்றான், எப்படி இவனால அதை பண்ண முடிஞ்சு என்று ஆங்காங்கே அவரவருக்குள் பேசிக் கொண்டனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்ட ஆதன் தன் டிராகன் ஸ்பிரிட்டை இந்த உலகிற்கு முதலாக காட்ட தயாராய் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவன் தயாராக இருந்தானே தவிர அங்கிருந்த பார்வையாளர்களோ போட்டியாளர்களோ அதற்கு தயாராக இல்லை. மெல்ல ஆதன் தன் உடலில் பச்சை டிராகன் ஸ்பிரிட்டை ஆட்கொள்ள செய்தான். அந்த மாற்றமே களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட ஒரு புயல் கடந்து செல்வது போல மிகப்பெரிய காற்று அங்கு வெளிப்பட்டது. ஆதன் அந்த மாற்றத்தின் அடுத்த நிலையை எட்ட களமே பச்சைமயமானது. நிலம் அதிரத் தொடங்கியது. இருக்கைகள் பறந்தன. வைக்கப்பட்டிருந்த குளிர்பானங்கள் தூக்கி வீசப்பட்டன. அனைவரும் பறக்காமல் இருக்க அருகில் இருந்த பாறைகளையும் தூண்களையும் இரும்பு கம்பங்களையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டனர். ஊரே அதிர்ந்து போய் பார்த்தது.
எப்படி ஒருவனால் இவ்வளவு பெரிய சக்தியை வெளிக்கொண்டு வர முடியும் என்று அதிர்ந்து போனது. பார்வையாளர்கள், போட்டியாளர்கள் மட்டுமின்றி அங்கிருந்த ஆசான்களும் ராஜகுருக்களும் ராஜாக்களும் கூட அதிர்ந்து போயிருந்தார்கள். ஆதனின் அப்பா கரிகாலன் களத்தில் இறங்கினால் எவ்வளவு அதிர்வு இருக்குமோ அதைவிட 10 மடங்கு அதிகமாக இருந்தது ஆதனின் சக்தி வெளிப்பாடு. சுற்றியிருந்த கண்ணாடிகள் எல்லாம் வெடித்து சிதறியது. இவ்வளவு நேரம் ஆதனை கேலி செய்து கொண்டிருந்த நவயுகனும் அட்டூரியனும் மைதிலியும் வியந்து போனார்கள். சிந்து இதை பார்த்து வாய் பிளந்து விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் ஆதன் 1ஆம் நிலை டிராகன் ஸ்பிரிட்டை மட்டுமே வைத்திருந்தான். ஸ்பிரிட்டுகளை பற்றி பேச வேண்டுமென்றால் அது எந்த நிலையில் உள்ளது என்பதை வைத்துத்தான் அதன் வலு இருக்கும். அதற்கென்று தனி பயிற்சிகள் உண்டு. சில நேரங்களில் 1ஆம் நிலை டிராகனை விட 7ஆம் நிலை பீனிக்ஸ் அல்லது 8ஆம் நிலை லயன் ஸ்பிரிட் வலுவாக இருக்கக்கூடும். ஆனால் 1ஆம் நிலை டிராகனே இவ்வளவு பெரிய தாக்கத்தை அங்கு உண்டு செய்கிறது என்றால் இந்த ஸ்பிரிட்டை சரிவர பயிற்சி செய்தால் எவ்வளவு வலியவனாக ஆதன் மாறுவான் என்று அங்கிருந்த ராஜகுருக்கள் யோசித்தனர். ஆதனின் ஸ்பிரிட் அவேக்கிங் மிதமிஞ்சிய அளவில் இருந்தது. கார்முகில் கதிரவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடிவிட்டான். அவன் ஓடிவிட்டதால் ஆதன் அந்த சுற்றின் வெற்றியாளனாக அறிவிக்கப்பட்டான். அவன் ஓடி போட்டோம், ஆனா நான் இருக்க, என் கூட வந்து சண்டை போடுவா என்று வீரமாக, உடலில் காயங்கள் இருந்தாலும் ஆதனை சண்டைக்கு அழைத்தாள் மைதிலி. அப்போது ஒருவரின் சிரிப்பு சத்தமாகவும் பலமாகவும் எல்லோருக்கும் கேட்டது. நீ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னை விட இந்த பையன் ரொம்ப வலு இல்லாதவனா உனக்கு தெரியறான். அதனால அவங்கிட்ட சண்டை போட்டு உன்னோட பேரை காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிற. அது என்னமோ சரியான எண்ணம் தான். அவ ஒன்னும் அவ்வளவு பெரிய பலசாலியா எனக்கு தெரியல. இதெல்லாம் சும்மா ஷோ ஆஃப் என்று ஆதனையும் மைதிலையும் ஒரு சேர கேலி செய்தான் நவயுகன். ஆதனின் சக்தியை கண்டு ராஜகுருக்களும் ஆசான்களும் அவனை அகாடமிக்குள் சேர்த்துக் கொள்வார்களா? மைதிலிக்கும் ஆதனுக்கும் சண்டை நடக்குமா? ஆதனுக்கும் நவயுகனுக்கும் சண்டை நடக்குமா? இல்லை மூவருக்கும் ஒரு சேர சண்டை நடக்குமா?